இதே நீதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலங்க. சூடாக சாதம் அடிச்சிருக்கேங்க. அப்புறம் என் தயிர் தாளிச்சிருக்கேங்க. தயிர் தாளித்து வச்சுருக்கேன். ஊற்றின தயிர் வீட்டிலேயே தான் கட்டியாக இருக்கும். அப்புறம் புடலங்காய் பருப்பு தேங்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க. புடலங்காய் பொரியல், அப்புறம் சுண்டக்காய் சாம்பார். இன்னைக்கு இது எங்கள் வீட்டில் இதாங்க. இந்த புடலங்காய் தேங்காய் பருப்புலாம் போட்டுருக்குங்க. இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு. சரி சாப்பிட்டுக்கு ரசம் இருக்கணும். அப்படியே இன்றைக்கி சுண்டக்காய் சாம்பாருங்க. பச்சை சுண்டக்காய்ங்களா இப்போ சீசன் கிடைக்குதுங்க. வத்தல் போடுறவங்க வத்தல் போட்டு வச்சுக்கணும். நான் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் போட்டு சாம்பார் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா இதுதான் எங்கள் வீட்டு சமையல். இந்த கொண்டக்காய் எனக்கு சாம்பாரோட காரக்குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும். பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு வத்தல் போட்டு வைக்கிறதும் நல்லாயிருக்கும். இந்த பச்சை சுண்டக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரும் நல்லா இருக்குங்க. அதனால் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் சாம்பார் புடலங்காய் ஃப்ரை. உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்?